السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக நாயனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான அண்ணன் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை ஒற்றி வாழ்ந்து மறைந்த அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் நம் சமுதாயத்தினர் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் புனிதப்படுத்திய ரமலான் மாதத்தை அடைந்தவர்களாகவும் அல்லாஹ்வால் நமக்கு கடமையாக்கப்பட்ட ஜும்மா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் முகமாகவும் நம்மை எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அதனுடைய குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அமரச் செய்து அல்லாஹ்வுடைய கலாமை இஸ்லாத்தை அதன் தூய்மையான வழிவில் சொல்வதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு புகழளித்து முறுத்தாக்கியவனாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமலான் மாதத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, எவர் ஒரு மனிதர் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறாரோ அவர் மூக்கு மண்ணை கவ்வட்டும் அல்லது அவர் நாசமாகட்டும் என்று எச்சரிக்கையும் நற்செய்தியும் கூறக்கூடிய அளவிற்கு இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தை அடைந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவது போல நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய பிரார்த்தனைகளை நாம் அதிகம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். பாவங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அன்றாடம் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம். அப்படி தேவையுடையவர்களாக இருந்தாலும் அந்த தேவைகளை பிறரை சார்ந்து நாம் வாழாமல், பிறரை எதிர்நோக்கி நாம் வாழாமல், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்முடைய தேவைகளை கேட்டு பெறக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்கு நம்முடைய ஆழ்மனதில் பிரார்த்தனை பற்றிய
அந்த உறுதிப்பாடு முதலில் வர வேண்டும். அல்லாஹு தஆலா புனிதமிக்க இந்த ரமதானின் மாதத்தில் இறக்கப்பட்ட அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் பல்வேறு சமுதாய மக்களுக்கு நமக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்திற்கு நபிமார்களை அனுப்பி அவர்கள் மூலியமாக இந்த மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கை நெறிமுறைகளை அழகிய முன்மாதிரியாக அவர்களை காட்டி தந்து வாழச் செய்திருக்கின்றான் என்பதாக குர்ஆனில் நாம் பார்க்கின்றோம். அப்படி சொல்லப்பட்ட நபிமார்களில் கிட்டத்தட்ட 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பதிவிடுகிறான். ஆனால் இவர்களெல்லாம் ஆண் வர்க்கத்தினர், இவர்களெல்லாம் ஆணாக பிறந்தவர்கள். மாறாக ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திலே ஒரே ஒரு பெண் பிரதிநிதியை மட்டும்தான் அல்லாஹு தஆலா சிலாயித்து மகத்துவப்படுத்தி சிறப்பித்து சொல்கின்றான். அதற்கான காரணத்தை நாம் குர்ஆன் மூலியமாக ஆராய்ந்தால், சிந்தித்தால் நிச்சயமாக இந்த பிரார்த்தனையுடைய வடிவம் நமக்கு ஆழ் மனதில் பதிந்துவிடும். உறுதியான முறையில் நாம் வாழ்ந்தால், உறுதியான முறையில் அல்லாஹ்வை நாம் நம்பிக்கை கொண்டால், உறுதியான முறையில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கை வழிகளை நாம் அமைத்துக் கொண்டால், நம்முடைய வாழ்வாதாரங்களை அமைத்துக் கொண்டால், அல்லாஹ் நமக்கும் அது போன்ற ஒரு சிறப்பான வாழ்க்கை அமைப்பான் என்கின்ற இந்த வரலாற்றினுடைய படிப்பினை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. எப்படியெல்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றான். இந்த வேதத்தில் மரியமை நீ நினைவுபடுத்துவீராக என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறப்பித்து சொல்கின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யா மரியம் வதுக்குரு ஃபில் கிதாபி மரியம், இந்த வேதத்தில் மரியமை பற்றி நீங்கள் நினைவு கூறுவீராக. மரியமை அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கூப்பிட்டு சொல்கின்றான், யா மரியமே, ருக்கு செய்பவர்களோடும் சுஜூது செய்வர்களோடும் நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று சொல்கின்றான். இன்னொரு இடத்தில் சொல்கின்றான், அஹ்ஸனத் ஃபர்ஜஹா, கருப்பை அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள். உம்முஹு சித்தீகா, உண்மையாளருடைய தாயாக இருந்தார்கள், உண்மையாளராக இருந்தார்கள். அப்ப இதுவெல்லாம் என்ன காரணம் என்பதை நாம எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய தாயார் அவர்களை கருவுற்றார்களே அதிலிருந்து ஆரம்பிக்கணும். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் ஆரம்பிக்கிறான். எப்படி ஆரம்பிக்கிறான்? இன்னல்லாஹ் அஸ்தஃபா ஆதம வ நூஹன் வ ஆல இப்ராஹீம வ ஆல இம்ரான் அல் ஆலமீன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இப்ராஹிமுடைய குடும்பத்தார்களை நன்றாக கவனிக்கணும். ஆதம் நபிய அவர்களை பேர்களை மட்டும்தான் சொல்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேரை மட்டும்தான் சொல்றான். ஆல இப்ராஹிம, அவருடைய இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தார்களையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இது போலத்தான் ஆல இம்ரான அலல் ஆலமீன், இந்த உலகத்தார்களில் எல்லாம் அவருடைய குடும்பத்தார்களையும் நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம் அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை தனியாக சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தார்களை எப்படி நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோமோ அதுபோல இம்ரானுடைய குடும்பத்தார்களை நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். இந்த இம்ரான் யார்? இவர்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
தகப்பனார். அவருடைய மனைவியினுடைய பெயரையும் அல்லாஹ் சொல்கின்றார். அல்லாஹ் சொல்றான், வலரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன இது காலத் ரப்பின்னு சொல்லி ஃபிரௌனுடைய மனைவியை எப்படி அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கின்றானோ அல்லாஹ் தஆலா அதுபோல சொல்றான், வ மரியம் இப்னு இம்ரான் அல்லதி இம்ரானுடைய மனைவியான மரியமையும் நீங்கள் முன்மாதிரியாக கொள்ளுங்கள் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேரை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு சொல்றான். அவருடைய பேரை இன்னொரு இடத்துல சிறப்பாக சொல்லணும்னா 19வது அத்தியாயத்தினுடைய பேரே சூரத்துல் மரியம். அப்போ அவங்க என்ன காரணம், தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன என்பதை நாம் குர்ஆன் மூலமாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், இது காலத் இம்ரான் அல்லதி இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் சொன்னாங்க, அவங்களுடைய கருவுற்றாங்க, வயிற்றில் உள்ள வளர்றது கருவுற்றாச்சு, வயிற்றில் குழந்தை உருவாகி விட்டது. அப்போ சொல்றாங்க, ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி, யா அல்லாஹ் என்னுடைய வயிற்றில் உள்ளதை இந்த குழந்தையை உனக்காக நான் நேர்ச்சை செய்து விட்டேன். முஹர்ரரன் ஃபதகப்பல மின்னி, இந்த என் வயிற்றில் வளர்ந்திருக்குத வளரக்கூடிய இந்த சிசுவை உனக்காக நான் அர்ப்பணம் செய்து விட்டேன். அவங்க கேட்ட துஆவோடு நேர்ச்சையும் செய்து, துஆவோடு சேர்ந்து, துஆங்கிறது இன்னும் பின்னாடி சொல்றேன், அவங்க நேர்ச்சி செய்கிறாங்க. இன்னைக்கு நாம ஒரு ஆண் மகனாக இருந்து கொண்ட ஒரு பெண்ணிற்கு கணவனாக இருந்து கொண்டு அந்த பெண்ணால் பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு ஆண் மகனாக இருந்து கொண்டு கூட நம்மளால் இது போல நான் மார்க்கத்திற்காக அல்லாஹ்விற்காக இந்த குழந்தையை நான் நேர்ச்சி செய்து விட்டேன் சொல்லி யாராவது சொல்லுவோமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நான் அர்ப்பணிக்கிறேன், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கிறேன் சொல்ல முடியுமா? ஆனால் அவங்க சொன்னாங்க, அது ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு தெரியாது, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் என் வயிற்றில் உள்ளதை உனக்காக நான் நேர்ச்சி செய்து விட்டேன், அவர்களை முழுமையாக நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அதை சேர்த்து சொல்றான், இன்னக்க அன்த சமீஉல் அலீம், அதை சேர்த்து சொல்றாங்க. யாரு? இம்ரானுடைய மனைவியாக இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் சொல்றாங்க, யா அல்லாஹ் நீ தான் செவியேற்பவன், இதை ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ் அதை பதிவிடுறான். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்றான், ஃபலம்மா வதஅதஹா, அவர் அந்த குழந்தையை ஈன்றெடுத்த போது, காலத் ரப்பி இன்னி வதஅதுஹா உன்சா, பெண் குழந்தையாக பிறந்து விட்டதேன்னு சொல்லி அவங்க ஆதங்கப்படுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியும், ஒரு ஆண்மகன் செய்யக்கூடிய வேலைக்கும் ஒரு பெண்மகள் செய்யக்கூடிய வேலைக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கும் கூட ஆணாக இருப்பவன் என்ன மாதிரி வேலை செய்யணும், பெண்ணாக இருப்பவன் என்ன வேலை செய்யணும், இன்றைய நவீன காலத்தில் நம்ம சொல்லலாம். பெண்ணாக இருக்கக்கூடியவன் சேர்ந்தாத்த வேலைக்கு போகணும்னு சொல்லி நம்முடைய குடும்பம் அப்படித்தான் ஆகி போச்சு. ஏன்? அல்லாஹ்வின் மீதான இந்த ஈமான் குறைந்ததன் அடிப்படையில் நம்முடைய சமுதாயம் அது போல வந்தாச்சு. படிக்க வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவருடைய சம்பாத்தியத்தை, பெண்ணுடைய சம்பாத்தியத்தை எதிர்பார்த்தவர்களாக இன்னைக்கு நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த நவீன உலகத்தில். ஆனால் பெண் பெண் தான், ஆண் ஆண் தான். அடுத்த வருஷம் அல்லாஹ் சொல்ல வர்றான் பாருங்க, அது எப்படி சொல்றான், வல்லாஹு அலாம் பிமா வதஅத், அல்லாஹ்வுக்கு தெரியுது அது பெண் குழந்தை தான் உருவானது என்பதும், பெண்ணாகத்தான் பிறக்கப் போவது என்பதும், பெண்ணாகத்தான் பிறக்கிறது என்பதும் அல்லாஹ்வுக்கு தெரியும். வலைஸ ஸக்கரகல் உன்ஸா, இதான் நம்ம சட்டம் எடுத்திருக்காங்க நம்மளுடைய அறிஞர்கள்லாம். பெண் ஆணை போன்றவள் அல்ல. என்னத்தை தான் பெண்ணிசம் பேசுங்க,
பெண் பெண் தான், ஆண் ஆண் தான். ஆண் தான் சம்பாதித்து கொடுக்கணும். பெண் வீட்டினுடைய அத்தனை வேலைகளும் செய்ய வேண்டும், பராமரிக்க வேண்டும். குழந்தையை கூட பால் குடிக்கி காசு தான் கொடுக்க சொல்றான் அல்லாஹ் தஆலா. நீ பால் கொடுத்துட்டியா, என் பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டியா, இந்த காசை வச்சுக்கோ. யார்ட்டா? மனைவிட்டா. பராமரிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு. வளர்க்கணுமா, வளர்த்துக்கோ, காசை கொடுன்னு சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதனால தான் அவங்க தராம இருக்கும்போது கூட அபு சுஃபியானுடைய மனைவி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அபு சுஃபியான் ரொம்ப கஞ்சனா இருக்கிறாரு, நான் அவருக்கு தெரியாமல் காசு எடுக்கட்டா? அதையும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபில்டர் பண்ணுறாங்க. எடு, உனக்கு தேவையானது மட்டும் நீ எடு. அதுக்காக வேண்டி நீ கண்டதெல்லாம் எடுத்துட்டு 100 ரூபா தேவைன்னா 150 ரூபா எடுத்துறாங்க, 200 ரூபா வேணும்னா 250 எடுத்துறாங்க. உனக்கு என்ன தேவையோ, தேவை இருந்தால் நீ எடுத்துக்கொள் சொல்லி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய உரிமையை ஆணுக்கும், அதை பராமரிக்கக்கூடிய உரிமையை பெண்களுக்கும் வீட்டிற்கும் அவங்களுக்கு தலையில் இருக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், வலைஸ ஸக்கர கல் உன்ஸா, பெண் ஆணை போன்றவள் அல்ல. வ இன்னி சம்மைத்துஹா மரியம், அந்த குழந்தைக்கு நான் மரியம் என்று பெயர் வைத்து விட்டேன். வ இன்னி உய்யூது பிகா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த பெண்ணுக்கு மரியம் நான் பேர் வச்சுட்டேன், அதனால விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு நான் அவளை உன்னை கொண்டு பாதுகாப்பு தருவேன்னு சொல்றாங்க. இதுதான் துவா. எப்படி? அவங்க கேட்ட துவாவுடைய சாராம்சம் என்ன? யா அல்லாஹ், நான் ஆணை பிறக்க வைக்கல, பெண்ணா பிறக்க வச்சுட்ட, இருந்தாலும் நான் செய்த நேர்ச்சையை நான் முழுமையாக அர்ப்பணித்து விட்டு அவரை ஷைத்தானுடைய தீண்டுதலிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம குழந்தை பிறந்தா முதல்ல நம்ம என்ன செய்யறோம்? சில ஆட்கள் பாங்கு சொல்றாங்க, பாங்கு சொல்லணுமா கூடாதான்னு தெரியல. குழந்தை பிறந்ததோட யார்ட்டையும் வந்து கேட்கறதும் இல்லை, வாழையடி வாழையாக பாங்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இல்லை என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அதைத்தான் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோமே தவிர, செய்து கொண்டு இருக்கோமே தவிர, அது மார்க்கம் என்ன சொல்லி இருக்குது? முதல்ல கேட்டாங்களே, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இது நம்ம யாராவது கேட்டிருப்போமா? நான் உட்பட. குர்ஆனை படிக்கும்போது தெரியுதுங்க, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிறந்த உடனே செய்ய வேண்டிய துஆவில் முக்கியமான ஒன்று. ஏன்? ஷைத்தான் மனிதனுடைய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தினுடைய எதிரியாக இருக்கிறார். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய கட்டளை. ஷைத்தானை நீங்க பின்பற்றாதீர்கள். இன்னஹு அதுவும் முபீன், அவன் நிச்சயமாக உங்களுடைய பரம எதிரி அந்த ஷைத்தான். ஷைத்தானுடைய வேலை சாதாரணப்பட்டதில்லை. அப்ப அந்த ஷைத்தானை கொண்டு எந்த வகையிலும் தீங்கு அடையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம கேட்க வேண்டிய துஆ, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா அல்லாஹ், உன்னை கொண்டு விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துஆவை நம்ம அதிகமாக ஓதிட்டு இருக்கணும். அது முக்கியமா இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகள் அவர்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் நமக்கே கஷ்டமா இருக்குது. யாரா இருந்தாலும் வளர்ந்த பின்பாக மாறணும்னு பார்த்தா அப்பவும் மாற மாட்டாங்கிறான். ஏன்? நம்முடைய ஈமான் அந்த அளவுக்கு இருக்கு. அல்லாஹ்விடமிருந்து அந்த அருளை பெறக்கூடிய நாம் ஆவல் செய்யக்கூடிய, யா அல்லாஹ் பரக்கத்து செய், யா அல்லாஹ் எனக்கு பணத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு வீடை கொடு, யா அல்லாஹ் இன்னும் எனக்கு செல்வத்தை கொடு. செல்வம் இருப்பவர்கள் கூட, ஆனால் யாரா இருந்தாலும் பாவத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்து விடு, அதிலும் குறிப்பாக இந்த ஷைத்தானிடமிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று யாரோ அதிகமாக செய்கிறோமா? ஷைத்தானுடைய வேலை சும்மா சாதாரணமா? அவன் எந்த அளவுக்கு வழி எடுப்பான் தெரியுமா? நல்லவர்கள் கூட உள்ள வந்து புகுந்துருவான். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் 5 வக்து தொழுத போனோம்னா ஷைத்தான் நம்மள்ட்ட வரமாட்டான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்.
இல்லை, வந்துடுவான். அல்லாஹ் சொல்லுடைய வாக்கு அது. பாங்கு சொன்னவனே ஓடுவான், திரும்ப வந்துடுவான். பாங்கு முடிஞ்சதோட ஷைத்தான் உள்ள வந்துடுவான். எங்க வந்துடுவான்? எந்த இடம் புனிதமாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய ஆலயமாக இருக்கிறதோ, ஷைத்தான் உள்ள வந்துடுவான். ஆட்களை பார்ப்பான். எந்த ஆள்கிட்ட நம்ம போனோம்னா, எப்படி போனோம்னா நம்முடைய காரியம் சக்சஸ் ஆகும் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். தக்பீர் கெட்டதோடு ஓடுறான், தக்பீர் கெட்டதோடு வந்துடுறான். 2-3 வாரத்துக்கு முன்னாடி கேட்டமா இல்லையா அந்த பையன, ஷைத்தான் எப்படிலாம் உள்ள நுழைவான்னு சொல்லி. அப்போ அந்த ஷைத்தான் தொழுகையாட்டியும் வருவாங்க நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? உள்ள வர்றதுக்கு முன்னாடியே வீட்டிலேருந்து வரும்போது ஏதாவது திக்கரோட துவாவோட ஓதிட்டு வரும். குறிப்பாக இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் அதிகம் அல்லாவிடம் ஷைத்தானிடமிருந்து தீண்டுதலிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்கின்ற உந்துதலோட உள்ள வரணும். நோம்பாளிகள் நோம்பு கஞ்சி வாங்கும்போது வந்து பாருங்க, நீங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த ஒரு மூமினும் இப்படி நடப்பானா என்கின்ற அளவுக்கு தான் வர்றாங்க. தொலை வரக்கூடிய பெண்கள் உட்பட, தொலை வரக்கூடிய பெண்கள் உட்பட உள்ள ஷைத்தானுடைய சேட்டைகளோடு உள்ள வர்றாங்க. டெய்லி இங்கே பயான் நடக்குது. வந்தீங்களா, யாராவது ஒரு சேரை வந்து உட்காந்துங்களா, பிரச்சனை இல்லைம்மா. வேற ஆளுக்கு சேரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. 2 சேர்ல 3 சேர்ல உட்காந்துக்கிட்டு அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க. சொல்றாங்க. அதை கேட்டா சண்டையும் பிடிக்கிறாங்க ஷைத்தான் கோபத்தில். அப்ப இதெல்லாம் என்ன காரணம்? ஆள் மனசுல ஷைத்தானிடமிருந்து நாம் விலகி இருக்கணுங்கிற அந்த உந்துதல் இல்லை. நம்முடைய பெற்றவர்களாக இருந்தாலும் நாம இருந்தாலும் அது போன்றுதான் நம்ம நடத்தப்படுறோம். ஷைத்தான் எங்கனால் உள்ள ஊடுருவான். அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. அல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு சொல்றாங்க, எனக்கு தான் அவன் கட்டுப்பட்டுட்டான்னு சொல்லி. இந்த சமுதாயத்துக்கு கட்டுப்படுன்னு சொல்லலை. ஷைத்தான் வருவான். ஆனால் வந்தவுடன் மறுவினாடி அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதை சொல்றோம் தெரியுமா? இங்கே தான் நாம் என்ன செய்யறோம்? புனிதம் அடைகிறோம். இங்கே தான் அல்லாஹ்விட்ட நம்ம பாதுகாப்பு தேடுறோம். இங்கே தான் ஷைத்தானிடமிருந்து நாம் விலக்கப்படுறோம். அப்போ ஷைத்தானிடமிருந்து நாம் முதலில் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால், பெறக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் சரி, பெறப்போகின்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, நாம் பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள வேண்டும். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் தன்னுடைய வயிற்றில் இருக்கின்ற பொழுதும் அவர்கள் துஆ செய்தார்கள், பிரார்த்தனை புரிந்தார்கள். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டான். அந்த நேர்ச்சியை அவங்க செஞ்சாங்களே, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவங்க நேர்ச்சி செஞ்சுட்டு, பெண்ணாக பிறந்தது பின்னாடியும் பெண்ணாக பிறந்ததுன்னு சொல்லி பின்வாங்காம, நம்மளாக இருந்தால் பின்வாங்கியிருப்போம். ஆஹா, பெண்ணாக பிறந்துருச்ச, ஒரு தொழுகையை இமாமத்தான் நம்மளால் ஒழுங்காக தொழ முடியுமா? வெள்ளிக்கிழமை ஜும்மா எத்தனை நபர்கள் இன்னைக்கு கடையில் திறந்து வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அல்லாஹ்விற்காக வேண்டி வாங்கப்பா, தொலை வாங்கப்பா அப்படின்னா, இன்றைக்கு வந்து பெரிய பெரிய நகை கடைகள்லாம் திறந்து வச்சுருப்பாங்க. ஏன்? சில ஆட்கள் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அந்த வியாபாரம் நமக்கு வரட்டும்னு சொல்லி. அப்போ நமக்கு எப்படி அந்த துஆவில் அங்கீகரிக்கப்படும்? துஆவுடைய அங்கீகரிப்பை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பாருங்க, நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படணும்னா இதை முதல்ல மெயின்டைன் பண்ணுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லிமில் 1844வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சி சொல்கிறாங்க, மக்களே, லா யுக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் தூய்மையானதை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. உண்மை, அதாவது தூய்மையை தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். தூய்மை என்பது நம்முடைய உள்ளம் சார்ந்தது, நம்மளுடைய உணவு சார்ந்தது, நாம் போட்டிருக்கின்ற உடை சார்ந்தது, நாம் செல்லக்கூடிய சரியான பாதை, அதுவும் தூய்மையாக இருக்கணும். நாம் எண்ணக்கூடிய எண்ணம், நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய உணவு, நம்ம உடை, இதுவெல்லாம் தூய்மையாக இருக்கணும். மேற்கொண்டு சொல்கிறாங்க பாருங்க, இன்னல்லாஹ அமரல் முஃமினீன, அல்லாஹ் தஆலா தூதர்களுக்கு
அந்த மூமின்களுக்கு கட்டளையிட்டதையே, அதாவது ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதையே மூமின்களுக்கும் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். என்ன அது? என்ன கட்டளை? யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மின் தய்யிபாத்தின் மா ரஸக்னாக்கும். சூரத்துல் பக்ராவில் 2வது அத்தியாயம் 172வது வசனம். துஆ நமக்கு அங்கீகரிக்கப்படணும்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி? நீங்க தூய்மையான பொருளில் இருந்து தான் சாப்பிடணும், தூய்மையான செயல்கள் தான் செய்ய வேண்டும் என்று தூதர்மார்களுக்கு எப்படி அல்லாஹ் கட்டளையிட்டானோ தூய்மையானவற்றிலிருந்து தான் சம்பாதிக்கக்கூடியது அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்முடைய சம்பாத்தியம் தூய்மையானதாக இருக்கணும். நீங்கள் நிறைய வீடுகளில் பறக்கத்தில் சண்டை, நான் அவ்வளோ சம்பாதிச்சு வந்தேனே, இங்கே என்னப்பா வந்து பார்க்குறேன், ஒரு பைசாவையும் காணையும். என் மனைவி ஊதாரித்தனமாக செலவழிச்சிட்டா, எங்கள் வீட்டில் என்னுடைய தாய் தாப்பு ஊதாரித்தனமாக செலவழிச்சிட்டான், என் பிள்ளை ஊதாரித்தனமாக செலவழிச்சிட்டான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா தெரியும். நம்முடைய சம்பாத்தியம், அந்த வரவு தூய்மையானதாக, ஏதோ கலப்படமாக இருக்கும். தூய்மையானவும் இருக்கும், நமக்கு தெரிஞ்சு தெரியாமல், நம்மளை அறியாமல், நம்மளை அறிந்தும் ஷைத்தானுடைய வழிகாட்டுதலின் பேரில் நம்முடைய உள்ளம் அதை சரிகண்டு அந்த சம்பாத்தியம் கூட ஹராமானதாக, அந்த உள்ள ஹலாலையும் ஹராத்தையும் ஹராமையும் கலந்து அது நமக்கு அந்த சம்பாத்தியமாக வருகின்ற பொழுது நம்மளோட சம்பாத்தியம் நிலைக்காது. இப்படித்தான் உதாரணமாக போவோம். எத்தனை வீட்டில் சண்டை நினைக்கிறீங்க? போய் பாருங்க, ஒவ்வொரு வீடுகள்லையும் போய் கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நடுத்தர நிற்கிறாங்க. கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணியிருப்பாங்க, வீடு 2ஆக இருக்குது. கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணி சொத்து இருக்கும், அதை பிரிப்பதற்கு கூட மனசு இல்லை. யாரோ ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். நாசமாக போயிட்டு இருக்க அந்த சொத்துக்கள் எல்லாம் கேட்பாரட்டு கிடக்குது. சொத்துக்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணா கிடக்குது. சொத்துக்கள் எல்லாம் கண் முன்ன பார்த்துட்டு இருக்கிறோம். என்ன காரணம் சொல்லி கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா தான் தெரியும். அந்த சம்பாத்தியம் அது தூய்மையானதாக இருந்திருக்காது. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. மேற்கொண்டு அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த ஹராமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனிதன் பாலைவனத்தில் இருந்து கொண்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருப்பான், அவனுக்கு போக்கிடம் இல்லாமல் இருப்பான். அந்த நேரத்தில் யாரப்பி யாரப்பின்னு அழைச்சா எப்படி இருக்கும்? யாரப்பின்னு அழைச்சா எப்படி அல்லாஹ் தஆலா உதவுவான்? ஏன் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய உணவு ஹராமாக இருந்தது, அவனுடைய உடை ஹராமாக இருந்தது, அவனுடைய செயலும் ஹராமாக இருந்தது. அப்படின்னா எப்படி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான்? பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்வான்? இந்த அல்லாஹ்வுக்கு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் என்பதையும் எப்படி செய்யக்கூடாது என்பதையும் நமக்கு வழிகாட்டுறாங்க. அப்போ நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி அல்லாஹ்விற்காக நான் நேர்ச்சை செய்வேன் என்று நேமிதம் செய்து அல்லாஹ்விடத்தில் கொண்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் முகமாக, அது பெண்ணாக பிறந்தாலும் என்று அவர்கள் அர்ப்பணித்தார்களே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அதுபோன்று நாம் அல்லாஹ்விடத்தில் செய்த ஒப்பந்தத்தை, மூமின்களாக இருக்கிறவர்கள் நாம் எல்லாரும் அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறோம். ஞாபகம் முட்ட வேண்டியே இருக்குது அதிகம். அல்லாஹ் தஆலா பல இடங்கள் அதை சொல்கிறான். இன்னல்லாஹ் இஷ்தரா ஃபில் முஃமினீன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்மளாம் ஒப்பந்தம் போட்டிருக்கோமா? எது? நம்முடைய உயிரை கொடுத்து அல்லாஹ்ட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். மூமினாக இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது சொல்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். எப்படி ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம்? நான் உனக்காக வேண்டி வாழ்வேன். உனக்காக வேண்டி வாழ்வனா எப்படி? அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ்வன் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி வாழ சொன்னானோ அதுபோல வாழ்றது, அல்லாஹ்வுக்கு வேண்டி வாழ்றது. நான் ஏன் இஷ்டப்படி அல்லாஹ்வுக்கு வேண்டி இப்படித்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வர்றதில்லை வாழ்க்கை. எது எனக்கு கரெக்டாக இருக்குதோ அது சொல்வதல்ல வாழ்க்கை. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் குர்ஆனும் ஹதீஸும் எப்படி நம்மளை வாழ சொல்கின்றதோ அதுபோல வாழ்வதுதான் மூமினுடைய பண்பாக இருக்கும்.
அந்த பண்பை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் நம்ம ஒப்பந்தம் செய்கிறோம். எப்படி? என்னுடைய உயிரை உனக்கு நான் தந்துட்டேன். எப்படி தந்துருக்க தெரியுமா? இதுக்கு என்ன பாரம் தெரியுமா? நம்ம உயிருக்கு சொர்க்கம். நாளை சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டிய இந்த மூமின்கள் நாம ஏதோ நரகத்துக்கு போகக்கூடியவர்களாக இருக்கு. யாராவது நான் 100% சொர்க்கவாதின்னு சொல்லி யாராவது நான் உட்பட சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்த்தம் சொல்றாங்க. நானா இருந்தாலும் சரி, அல்லாஹ் எனக்கு நாடினால்தான் நாளைக்கு சொர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ் நாடினால்தான் எனக்கு நாளை மன்னிப்பு கிடைக்கும் சொல்றாங்க. ஹதீஸ்ல வருது. அப்போ நம்மளாம் ஏமாத்துறோம். அப்போ நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும்? முதலில் அதுக்கு ஆதாரமாக இருக்க வேண்டியது நம்முடைய சம்பாத்தியம் தூய்மையானதாக இருக்கணும், உண்ணக்கூடிய உணவு தூய்மையாக இருக்கணும், உடுத்தக்கூடிய உடை தூய்மையாக இருக்க வேண்டும். யாரையும் ஏமாற்றி எதற்காகவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு கொடுக்காமல், சம்பாத்தியம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் சம்பாத்தியம் வேணும் என்பதற்காக வேண்டிய இன்னைக்கு பல பேரை பார்க்குறோம். தொழுக வரக்கூடிய நேரத்தில் எங்கேயாவது போயிடுறாங்க. எனக்கு அந்த வேலை முக்கியம், எனக்கு இந்த வியாபாரம் முக்கியம். ஏன் உங்களை அவங்க இந்த ஒரு அல்லாஹ்வின் நம்பிக்கை பாருங்கள். அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்ம நம்பிக்கை கொண்டு வச்சுக்கணுங்களேன். எனக்கு வியாபாரம் என்னடா, போடா, அல்லாஹ் தருவான்டா. மறைவானவற்றை சாதி அவன்டா இருக்குது. நான் இவ்வளோ நான் இவ்வளோ உழைக்கிறேன், எனக்கு சம்பாத்தியம் பண்ணுறேன். நீ உழைக்காம இன்னொரு பையன் பாருங்க, வேற ஒரு ஆளை பாருங்க, உழைக்காமலே அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருப்பான். நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறோம், உழைக்காமலே கொடுத்துட்டு இருப்பான். ஆனால் ஏன் எதுக்கு என்பது அவருடைய தனிநபருடைய விசாரணை, அது வேற பகுதி. ஆனால் அல்லாஹ் கொடுத்து கொண்டு இருப்பான். அந்த நம்பிக்கை நமக்கு வராதனால தான் எனக்கு தொழுகை முக்கியம் இல்லை, எனக்கு நோன்பு முக்கியம் இல்லை, எனக்கு இந்த மார்க்கம் முக்கியம் இல்லை, நான் மார்க்கத்திற்காக என்னை அர்ப்பணிக்க நான் தயாராக இல்லை என்கின்ற அளவிற்கு ஆண்களும் பெண்களும் போவதால் தான் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய, நாம் அழுது கேட்கக்கூடிய எந்த பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாம் ஆணித்தரமாக நினைத்து நம்முடைய வாழ்வை அல்லாஹ்விற்காக முழுமையாக அர்ப்பணித்து நம்முடைய உணவையும் உடையையும் தூய்மையானதாக ஆக்கி நம்முடைய குடும்பத்தாரை நம்மையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பான அல்லாஹ் தஆலா அதனுடைய பிரார்த்தனையை நாம் புரியக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் இதை மாற்றல் உருவானாக. வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூமின்களுக்கு முன்மாதிரியாக சொன்ன அல்லாஹ் தஆலா அவருடைய இன்னொரு பண்பாக அல்லாஹ் தஆலா சொன்னது, அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபஹ ஃபீஹி மின் ரூஹினா வ ஸத்தக பிகலிமாத் ரப்பிஹா வ குதுபிஹி வ கானத் மினல் கானிதீன். அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கருப்பை பாதுகாத்து கொண்டார்கள். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் முக்கியமான ஒன்று. தங்களுடைய கற்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இன்றைக்கு நாம் பார்க்கும்போதெல்லாம் நம்முடைய இளம் சந்ததியினராக இருந்தாலும் சரி, இல்லை வயதானவர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கற்பை பாதுகாக்காமல் எங்கெங்கெல்லாமும் செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். காலேஜுக்கு அனுப்பியிருப்போம், கல்லூரிக்கு அனுப்பியிருப்போம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருப்போம். அவருடைய கற்புக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழலை நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த சமூகம். அப்போ அதிலிருந்து நம்ம பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய துஆவோடு நம்முடைய வளர்ப்பும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல தங்களுடைய இறைவனுடைய வார்த்தையை அவர் உண்மைப்படுத்தினார், வேதங்களை உண்மைப்படுத்தினார், தன்னுடைய அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்கையும் உண்மைப்படுத்தினார். முக்கியமான ஒன்று, அவர் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவராக வாழ்ந்ததனால தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிலாகித்து சொல்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொண்டாலே போதுமானது. அல்லாஹ் தஆலா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளையும்
பெண் பிள்ளைகளையும் இந்த மார்க்கத்திற்காக உழைக்கக்கூடிய நல்மக்களாகவும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். நாளையுடைய தலைமுறையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை இது போன்ற குர்ஆன் ஹதீஸு போதிக்கக்கூடிய மதரசாவிற்கு அதிகம் நாம் அனுப்பி வைக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், மதரசாவுக்கு அனுப்புகிறாங்களோ இல்லையோ, ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பார்க்குறோம் பள்ளிக்கூடத்திற்கு அந்த பிள்ளை சுமக்க வேண்டிய பாடத்தை கூட புத்தகத்தை கூட அந்த தாய் சுமந்து வரக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். காலையில் அதிகாலையில் எந்த பெண்ணாவது எந்த தகப்பனாவது ஒரு சின்ன குர்ஆன் தானன்னு சொல்லி அந்த குர்ஆனை மார்போடு அணைத்து வாயன் கூடவான்னு சொல்லி மதரசாக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களை நம்ம பார்க்குறோமா? பார்க்கறது இல்லை. நம்பிக்கை தான், மதரசாக்கு தான் அனுப்புகிறோம், அந்த நம்பிக்கை வேணும் தான். ஆனால் நம்முடைய ஆர்வம் எதில் இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அப்போ நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் தூய்மையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சம்பாத்தியம் தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் போடக்கூடிய உடுத்தக்கூடிய உடையும் தூய்மையாக இருக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. அந்த எதிர்பார்ப்புக்கு மாறாக நாம் வாழ்ந்து அல்லாஹ்விடத்தில் ஐயோ என்று இங்கு புலம்பியும் பலனில்லை, நாளை மறுமையில் புலம்பியும் பலனில்லை. காரணம், இன்றைய சமுதாயம் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலிருந்து வெளிப்படுவதற்கு இந்த ரமதானை நாம் ஒரு கருவியாக பயன்படுத்தி தக்வாதாரியாக மாற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய வேதத்தை அதிகம் ஓத வேண்டும். அதன் பிரகாரம் வாழ வேண்டும். அதனுடைய வாழ்க்கையை நம்முடைய தலைமுறைக்கும் எத்தி வைக்க வேண்டும். எத்தி வைத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் சொர்க்கவாதிகளாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் ஆக்கி அருள் புரிய அல்லாஹ்விடத்தில் அதிக பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் தஆலா எல்லாவற்றுக்கும் அருள் பாலிக்கக்கூடியவராக இருக்கிறான். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.